ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பரான டேஸ்ட்டான கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். கறி குழம்புனா யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து கறி குழம்பு தான், பீஃப் கறி தான். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி தேவையான மசாலா போட்டு அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஃப்ரை ஆனதாக குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அடுத்தது தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது நான் இன்றைக்கி பீட்ரூட் போடுறேங்க. கறி குழம்பு நீங்கள் பீட்ரூட் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு மசாலாலாம் அரைச்சி வச்சிட்டேன். இப்போ வந்து கறி நல்லா பாருங்கள், குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். கறி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கெல்லாம் செரிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. 2-3 பச்சை மிளகாய் போட்டு விடுங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எங்களுக்கு சின்ன மிளகா இருக்கிறதுனால ஒரு 2-3 போட்டேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் பாப்பாவுக்கு ஆளுக்கு 2 பேருக்கும் கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கறி போட்டு கொடுத்துட்டா அவங்க ஒரு தனியாக உட்காந்து சாப்பிட்ணுக்கிறாங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிடலாம். எல்லாமே பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிண்டுக்கு விடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துக்கல, வெறும் குழம்பு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா மசாலா போட்டால் குழம்பு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப காரசாரமாக இருக்கும். குழந்தைங்களுக்காகனால காரம் கம்மியாக தான் வைப்பேன். அதனால் தேவையானதை விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. திட்டமாக வச்சிங்கன்னு இன்றைக்கி ரொம்ப செய்யலை, ஆனால் தேவையான அளவு திட்டமாக வச்சு இப்போ கறி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கறியை போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிக்கும். கூட பீட்ரூட்டும் போட்டதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே ஒரு கறி குழம்பு வச்சா நிறைய பேர் என்னென்னமோ போடுறாங்க, பப்பாளி காய் போடுறாங்க, நூக்கல் போடுறாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல, பீட்ரூட் தான் ட்ரை பண்ணால் டேஸ்ட்டு வேறு லெவல் ஆகுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா கிண்டிட்டு நம்ம நல்லா கொச்சி வந்த பிறகு மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட்டான ஹெல்த்தியான பீஃப் கறி குழம்பு ரெடி ஆயிடும். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சாப்பிட்ற வீட்டில் ரெகுலராக இது வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும், நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும். குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு தேவையான மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான ஹெல்த்தியான பீஃப் கறி தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப வேணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே.